அயோத்தியின் தெருக்களில் தவழ்ந்த இன்னிசையை கேட்போமா? நண்பர்களே, போன பாடல்ல அயோத்தியின் நறுமணத்தை பத்தி பார்த்தோம். அந்த அகில் புகை மேகத்துல கலந்து கடல் வரைக்கும் போய் மணக்குதுன்னு கம்பர் சொன்னார் இல்லையா? இப்ப அந்த நகரத்தோட காதுக்கு இனிமையான ஓசைகளை பத்தி பேச போறாரு. வெறும் ஆடம்பர ஓசைகள் இல்ல, அங்க வாழ்ற பெண்களோட பேச்சே எப்படி சங்கீதமா இருக்குதுன்னு பாருங்க. குழல் இசை மடந்தையர் குதலை கோதையர் மழலை குழல் இசை மகரயாழ் இசை எழில் இசை மடந்தையர் இன்சொல் இன் இசை பழையர்த்தம் சேரியில் பொருநர் பாட்டு இசை. முதல்ல சொல்றார் குழல் இசை மடந்தையர் குதலை. அதாவது சின்னஞ்சிறு பெண் குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்க பேசுகிற மழலை சொற்கள் இருக்கே, இன்னும் முழுசா வடிவம் பெறாத அந்த குதலை மொழி, அது எப்படி இருக்குதாம்? குழல் இசை போல இருக்குதாம். ஆஹா, அந்த பிஞ்சு பேச்சை கேட்கிறப்ப யாருக்கோ ஒருத்தருக்கு புல்லாங்குழலோட மெல்லிய ஓசையை கேட்ட மாதிரி இருக்குமாம். என்ன ஒரு அழகான உவமை. அடுத்து கோதையர் மழலை. கோதையர்னா கொஞ்சம் வளர்ந்த இளம் பெண்கள், மாலை சூடிய மங்கையர். அவங்க பேசுகிற பேச்சு, குதலைக்கும் தெளிவான பேச்சுக்கும் நடுவில் இருக்கிற அந்த மழலை, அது எப்படி இருக்குமாம்? மகர யாழ் இசை போல இருக்குமாம். மகர யாழ்ங்கிறது ஒரு தெய்வீகமான இசை கருவி. அந்த யாழோட நரம்புகளில் இருந்து வர்ற இசை மாதிரி இந்த இளம் பெண்களோட மழலை சொல் அவ்வளோ இனிமையாக இருக்குமாம் அயோத்தியில். அதோட நிறுத்தினாரா கம்பர்? இல்லை. எழில் இசை மடந்தையர் இன்சொல் இன் இசை. அழகு நிறைஞ்ச நல்ல பண்புகள் வாய்ந்த வளர்ந்த பெண்கள் இருக்காங்கல்ல, எழில் இசை மடந்தையர், அவங்க பேசுகிற இனிய சொற்கள் இன்சொல், அதுவே ஒரு இனிமையான இசை, இன் இசை மாதிரி இருக்குமாம். ஆனால் அந்த இசை எதுக்கு சமமாக இருக்குதுன்னு சொல்கிறார் பாருங்க. பழையர்தம் சேரியில் பொருணர் பாட்டு இசை. பழையர்னா அங்கே கள் விற்கிறவங்க அல்லது அந்த தொழிலை சார்ந்தவங்க வாழ்கிற பகுதி. பொருணர்னா கூத்தர்கள், பாணர்கள், கலைஞர்கள். அந்த பகுதியில் இந்த கலைஞர்கள் பாடுற தொழில்முறை பாடல்கள் இருக்குமே, மிக திறமையா உணர்ச்சியோட அவங்க பாடுற பாட்டு. அந்த பாட்டோட இசைக்கு நிகராக இருக்குதாம் இந்த பெண்களோட இயல்பான பேச்சு. என்ன ஒரு ஆழமான பார்வை பாருங்க. சாதாரணமாக ஒரு நகரத்தில் பெண்கள் பேசுகிற பேச்சை கூட தொழில்முறை கலைஞர்களோட தேர்ந்த இசைக்கு ஒப்பிடுறார் கம்பர். அயோத்தியில் இயல்பான வாழ்க்கையே ஒரு கலையா, ஒரு சங்கீதமா இருந்திருக்குன்னு சொல்றாரு. சின்ன குழந்தையின் குதலை புல்லாங்குழல் போலவும், இளம் பெண்ணின் மழலை மகர யாழ் போலவும், அனுபவம் வாய்ந்த பெண்ணின் இன்சொல் தேர்ந்த கலைஞனின் பாட்டு போலவும் ஒலிக்கிற ஒரு நகரம். அதுதான் கம்பரின் அயோத்தி. இந்த வரிகள் மூலமா கம்பர் வெறும் சொற்களை கோக்கல, அயோத்தியின் உயிருள்ள ஓசைகளை நம்ம காதுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். ஒவ்வொரு பேச்சும் அங்கே ஒரு சங்கீதம்தான்.